நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 408வது திருநாமம் பிராணாய நமக. தசரதனுடைய அரண்மனைக்கு வந்த விஸ்வாமித்ர முனிவர், மன்னா, நான் சித்தாசிரமத்தில் ஒரு வேள்வி செய்ய போகிறேன். அதற்கு மாரீச்சன், சுபாகு என்னும் 2 அரக்கர்களால் இடையூறு ஏற்பட உள்ளது. எனவே அவர்களை தடுத்து என் வேள்வியை காக்கும் பொருட்டு உன் மகன் ராமனை என்னோடு அனுப்பி வைப்பாயாக என்று தசரதனை பார்த்து சொன்னார். அதை கேட்டவாறே நடுங்கி போன தசரத சக்கரவர்த்தி, முனிவரே, தங்களுக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்ய காத்திருக்கும் தொண்டன் அடியேன். உங்கள் வேள்வியை பாதுகாக்க என் மொத்த சேனையோடு நானே வருகிறேன். ஆனால் என் ராமனை கேட்காதீர்கள். அவன் 16 வயது கூட நிரம்பாத சிறு குழந்தை. அவனுக்கு அரக்கர்களுடன் போரிட தெரியாது என்று கெஞ்சினான். மேலும், ராமன் தான் எனது உயிர், என் உயிரையே கேட்டாலும் தந்துவிடுகிறேன். ஆனால் ராமனை மட்டும் என்னால் கொடுக்க முடியாது என்று கதறி மூர்ச்சையானான். தசரதன் தெளிந்து எழுந்தவாறே விஸ்வாமித்திரர், மன்னா, ராமனின் பெருமையை நீ அறிய மாட்டாய், நான் தான் அறிவேன். ராமன் மகாத்மா, மாறாத பராக்கிரமம் கொண்டவன். தசரதா, உன் குருவான வசிஷ்டரிடம் வேண்டுமானாலும் கேட்டுப்பார். நான் சொன்னது சரி என்று அவரும் ஏற்பார் என்று கூறினார். வசிஷ்டரும் தசரதனிடம், உன் மகனின் நன்மைக்காகத்தான் அவர் அழைக்கிறார். நீ நிச்சயமாக ராமனை அவரோடு அனுப்பி வைக்கலாம். ராமனுக்கு அவரால் பல நன்மைகள் நடக்கப் போகின்றன என்றார். குருவின் வாக்கை மீறலாகாது என்பதால் தசரதன் ராமனை விஸ்வாமித்திரரோடு அனுப்ப சம்மதித்தான். லக்ஷ்மணன் ராமனை விட்டு பிரியாதவன் என்பதால் அவனும் ராமனை பின்தொடர்ந்து சென்றான். இப்படி விஸ்வாமித்திரரோடும் லக்ஷ்மணனோடும் தன்னை விட்டு ராமன் பிரிந்து செல்லும் காட்சியை கண்ட தசரதன் தன் உயிர் தன் உடலை விட்டு பிரிந்து செல்வதை தானே தன் கண்ணால் பார்ப்பது போல் உணர்ந்தானாம். இதை கம்பர், அன்ன தம்பியும் தானும் ஐயனாம் மன்னன் இன்னுயிர் வழிகொண்டால் என சொன்ன மாதவன் தொடர்ந்து சாயை போல் பொன்னனின் மாநகர் புரிசை நீங்கினான் என்று பாடுகிறார். காவிய கவிஞர் திரு வாலி அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் கம்பரின் இப்பாடலை தழுவியே, தன் உயிர் பிரிவதை பார்த்தவர் இல்லை, நான் என் உயிர் பிரிவதை பார்த்து நின்றேன் என்ற பாடலை தான் இயற்றியதாக குறிப்பிட்டதும் நோக்கத்தக்கது. அவ்வாறே ராமன் சீதையோடும் லக்ஷ்மணனோடும் வனவாசம் புறப்பட்டு செல்லும் வேளையில் அக்காட்சியை கண்ட தசரதன், ராமம் மே அனுகதா திருஷ்டி அத்யாபின நிவர்த்ததே நத்வா பஷ்யாமி கௌசல்யே சாதுமா பாணினா ஸ்பிருஷ என்று வால்மீகி ராமாயணத்தில் வால்மீகி பாடுகிறார். கௌசல்யா, என் கண் ராமனை பின்தொடர்ந்து சென்று விட்டது. என் உயிரும் அவனை பின்தொடர்ந்து செல்வதாகவே உணர்கிறேன். ராமன் பின் சென்ற என் கண்ணும் உயிரும் என்னிடம் திரும்ப வரவில்லை என்று புலம்புவதாக வால்மீகி அயோத்தியா காண்டத்தில் வர்ணித்துள்ளார். இவ்வாறு தசரதன் போல் தன்னிடம் அன்பு பூண்டவர்கள் எல்லோருக்கும் ராமன் தானே உயிர் மூச்சாக இருப்பதால் ஸ்ரீராமன் பிராணக என்று அழைக்கப்படுகிறான். பிராணக என்றால் உயிர் மூச்சாக இருப்பவர் என்று பொருள். அதுவே சகஸ்ரநாமத்தின் 408வது திருநாமம். பிராணாய நமக என தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு ஸ்ரீராமனே உயிர் மூச்சாக இருந்து அவர்களை காத்து அருளுவான். நாராயண நாராயண.